இன்றைய வெளிச்சம் உங்களை வாழ்த்துகிறது. நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாளைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் எந்த கவலையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சோம்பேறியாக சும்மா இருக்கணும்னு சொல்லலை. முந்தின வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனை தேடுங்கள் என்று சொல்லி. இரண்டும் சமமான நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியம். தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அன்றாட கடமைகளை வேலைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமநிலை இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய பிரயாசங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். உன் கிரியைகளுக்கு நல்ல பலன் உண்டு, உன் கிரியைகளை பார்த்தவர் உனக்கு பதிலளிப்பார், பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்பது தேவனுடைய வாக்கு. நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் வேலையின் பலனை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அவரை தேடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.